வணக்கம் 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 வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பூமர் ஷோவில் நம்ம வந்து வினோத்தோட ஒரு சில டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக்னா மலரும் நினைவுகள். ஏன்னா இப்போல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றுடா எஃப்எம்ஏ லிசன் பண்ணிட்டு இருந்தேன். எஃப்எம்ல என்னென்னா உனக்கு பிடிச்ச பாட்டு இல்லாமல் போடுவான், அவன் கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும், நீ அதை கேட்டுக்க வேண்டியதுதான். அப்படி இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதை நான் இதுக்கு முன்னாடியே நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படின்னா நாங்கள் வந்து காலேஜில் ரெக்கார்டு எழுதும்போது எல்லாருமே பட்டன் ஃபோன் தானே, எஃப்எம் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, டக்குன்னு அவனுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு இப்போ வந்து 93.5 லிசன் பண்ணு, இப்போ 92.7 லிசன் பண்ணு, இப்போ 91.9 அந்த மாதிரி மாற்றிட்டு. எதுக்குன்னா நான் அதில் எதாவது நல்ல பாட்டு, என்ன பாட்டு ஓடுன்னு பிடிச்ச பாட்டு, உனக்கு பிடிச்ச பாட்டு ஓடுது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம். அதுக்கு நம்ம வந்து பாட்டை கூட டைப் பண்ணுறது இல்லை. எதுக்குன்னா அவனே கேட்டுக்கிட்டுமே, நான் பாட்டெல்லாம் டைப் பண்ணுறேன், ஃப்ரீக்வன்சியை மட்டும் அடிச்சு விட்றது. ஏன்னா லிரிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், நான் சொல்கிற நேரத்தில் பாட்டு ஓடி முடிஞ்சிடக்கூடாது, அதுக்காக டக்குன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து எஃப்எம்ல. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க பவர் என்னென்னா, ஏகப்பட்ட ஓடிடி மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டனால எது இப்போ எதை எப்போனாலும் கேட்கலாம். அப்படி ஆயிடுச்சு. எதை எப்போனாலும் கேட்கலான்னாலும் அந்த கனெக்ட் இப்போ ரொம்ப ரெடியூஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. முன்ன கேட்ட அளவுக்கு பாட்டு அதிகமாக கேட்குற நேரங்கள் கம்மியாயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து அப்போ ரசித்து கேட்ட மாதிரியான ஃபீல் இல்லை. ஏன்னா எதான் எப்போனாலும் கேட்டுக்கலாமே, அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. நீ அப்படி சொல்லும்போது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் ஊரில் வந்து இருந்தப்போ எப்படின்னா, நான் சின்ன வயசில் ஊரில் இருந்தேன், தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தேன் செஞ்சியில். ஸோ அங்கே வளரும் போது என்னாச்சுன்னா, காலையில் ஆல் இண்டியா ரேடியோ, எங்கள் தாத்தா எப்பயுமே நியூஸ் கேட்பாங்க. அது ஒரு ஹேபிட். ஆமாம், நியூஸ் கேட்கும்போது அடுத்து வந்து பாட்டு போகும். ஓகே, பாட்டு கேட்டு முடிச்சுட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்போ அது ஒரு ரொட்டீன். ஆமாம், அது ஒரு ரொட்டீன். அதே பேட்டர்ன் வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் கண்டினியூ ஆச்சு. இங்கே வீட்டில் வந்து கேபிள் கனெக்ஷன் கிடையாது, ஆண்டனா தான், நம்ம தூர்தர்ஷன் தான். ஓகே ஓகே. ஸோ ஊர்லேயும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க கேபிள் கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம். ஓகே. இங்கே நாங்கள் கேபிள் கனெக்ஷன் கொடுக்காமே இருந்தோம், ஆண்டனால தான் நம்ம தூர்தர்ஷன் தான், டிடி நேஷனல். ஆமாம். அப்போ டிவிலேயே எஃப்எம் வச்சுலாம் ஒரு சில டிவி, ஒனிடா டிவி, பிபிஎல் டிவிலாம் இருந்தது. அப்போ நம்ம வச்சுருந்த டிவியில் அந்த ப்ரொவிஷன் இல்லை, ஆனால் டேப் ரெக்கார்டரில் நம்ம எஃப்எம் கேட்கலாம். ஸோ ரேடியோவும் இருக்கும். ரேடியோவில் ஆல் இண்டியா ரேடியோ போகும். ஆல் இண்டியா ரேடியோவில் போகும்போது காலையில் வயலும் வாழும் மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போகும், 6 to 7. அதுக்கப்புறம் 7 to 7:15 நியூஸ் போகும். அதுக்கப்புறம் தென்கட்சி கோ சுவாமிநாதனோட பர்ஃபெக்டாக சொல்கிறேன், எங்கள் டைமிங்கை கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர் பேசுகிற அந்த ஷோ போகும். ஓகே. அவர் பேசி முடித்த உடனே திரும்ப வந்து டெல்லியிலேருந்து ப்ரோக்ராம் ஒன்று போகும். ஓகேவா, ஹிந்தி நியூஸ் போகும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் போகும். ஆமாம், இங்கிலீஷ் நியூஸ் போனதுக்கப்புறம் 8:15 மேலே தமிழ் பாட்டு ஆரம்பிப்பாங்க. ஆமாம். ஸோ தமிழ் பாட்டு ஆரம்பித்தோடனே புது பாட்டுலாம் போட்டுட்ருப்போம். ஆமாம், அது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், என்ன பாட்டு வருது இன்னைக்கு, இந்த வீக் என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்றது அதை வச்சு தெரிஞ்சிடும். அதுவும் வரும். எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்தோட பாட்டுலாம் போகும். அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்ட் வரலும் நான் வந்து ரேடியோ கேட்டு தான் பழகிதான் கேட்டிருக்கேன். ஆமாம், காலையில் என்னோட ரொட்டீனே பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு ரேடியோ கேட்குறது, டீ குடிக்கிறது, அப்படியே கேட்டுட்டு அந்த தென்கட்சி கோ சுவாமிநாதனோட அந்த இதெல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு கிளம்புறது. அந்த நியூஸு எல்லாமே அப்படியே ஃபாலோ அப் ஆகும். கரெக்டாக அன்றைக்கி டேவோட இம்பார்ட்டன்ட் நியூஸு, அதுக்கு முந்தின டேவோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் போயிடும். அதுக்கடுத்து இந்த பாட்டு போகும். பாட்டு கேட்டு முடிச்சோன்னா ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேக வேகமாக ஸ்கூலுக்கு ஓடுவேன். 8:30 ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், உடனே அடிச்சு பிடிச்சி ஓடி. அதுதான் ஹைலைட்டரா, நேரம் சரியாகன்னு சொல்லி 8 o'clock அப்புறம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமாம், பார்த்துருப்பேன். ஸோ எல்லாருக்குமே 8:15 சொல்லுவாங்க, 8:20 சொல்லுவாங்க. எப்போ பாட்டு முடிஞ்சதுன்னா நேரம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. இன்னொன்று என்னன்னா, அந்த கோடம்பாக்கம்னு ஒரு படம்டா, நான் சொல்றது எப்போனா 2006-07 அந்த டைம்ல கோடம்பாக்கம்ங்கிற படத்துல ஒரு பாட்டு வந்து ஃபேமஸ், அந்த ரகசியமானது காதல் சாங் வந்து. இவன் என்ன பண்ணுவான், எப்போ பாரு எங்க வீட்டில் இதுதான் மேக்ஸிமம், எப்பயுமே எஃப்எம் ரெயின்போ தான் ஓடும். சரியா, அப்புறம் நியூஸ் டைமுக்கு கரெக்டாக வந்து ஆகாசவாணி செய்திகள் அதுக்கு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக டெல்லியிலேருந்து ஒளிபரப்பு. அதே தான். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, நீ சொன்ன மாதிரி இதே ஃப்ளோ தான் போகும். இந்த ஃப்ளோ போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இதில் எதில் லிசன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டிரான்சிஸ்டர் வச்சிருந்தேன். அதுல கிடையாதுன்னா, அதை நான் எதுக்கு சொல்றேன்னா, கரண்ட் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர்ல என்ன வரும்னா, நீ சொன்ன பேட்டரி போட்டு ஆமா தூர்தர்ஷனே அதுல வரும். என்ன விஷுவலா இருக்காது, சிக்னல் மட்டும் ஆடியோ கேட்க முடியும். ஆமா, ஏன்னா கிரிக்கெட் ஸ்கோருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். நான் கிரிக்கெட்லாம் அதை கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஆக்சுவலாக நான் ரேடியோவோட தான் நான் அந்த ஜேர்னியே போயிருக்கேன். தூர்தர்ஷன்ல என்ன பண்ணுவேன்னா, நைட்டு 11 மணிக்கு ஹைலைட்ஸ் போடுவான். அந்த டெஸ்ட் மேட்சோ ஒன் டேவோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதோட ஹைலைட்ஸ் வந்து நைட்டு 11 மணிக்கு போடுவான். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
ஃபுட்பால் மேட்ச் போச்சுன்னா வேர்ல்டு கப் மேட்ச் போவோம். அந்த வேர்ல்டு கப் மேட்சோட டெலிகாஸ்ட் ஆனதோட ஹைலைட்ஸ் வந்து அதே மாதிரி 11 மணிக்கோ 11:30க்கு மேலே போடுவான். நான் 11 to 12 அந்த டைமில் முடிச்சிருந்து தூங்கலைன்னா கண்டிப்பாக பார்த்துருவேன் நான். இல்லை அந்த கியூரியாசிட்டி ஃபீல் வருது. எப்படி சென்னையில் நடந்தது டெஸ்ட் மேட்ச்சு. சச்சின் வந்து நல்லா ஆடி இருப்பார். ஆனால் இந்தியா தோற்றுரும் அந்த மேட்ச்சில். ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பாகிஸ்தானுக்கு 98, 99 அந்த டைமில் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சீரீஸ் நடந்தது. சென்னையில், டெல்லியில், அப்புறம் கல்கட்டாவில் நடந்தது. கல்கட்டாக்கு அப்போ கொல்கட்டான்னு மாற்றல பேர், கல்கட்டா. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ரேடியோவில் தான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் பார்த்தேன். அந்த இன்னிங்ஸ் என்னென்னா டெல்லியில் ஃபெரோஷா கோட்லாவில் அனில் கும்ப்ளே வந்து 10 விக்கெட் எடுத்திருப்பாரு. அந்த 10 விக்கெட் எடுத்தது மட்டும் சண்டேல வந்துச்சு, அமைஞ்சது கரெக்டாக. அன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு பக்கத்தில் ESPNல மேட்ச் பார்க்குறேன். அப்பப்போ போயிட்டு ஓடிட்டு போயிட்டு வந்து கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம். விக்கெட் விழும், சத்தம் கேட்கும், ஓடி போயிட்டு ஸ்கோரை பார்த்துட்டு வந்துடுறது. இந்த மாதிரி 10 விக்கெட் விழுந்தது அனில் கும்ப்ளே ரெக்கார்ட் பண்ணது. அது அந்த டைம் மறக்கவே முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட வீட்டில் கேபிள் கிடையாது. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் போய் தான் பார்க்குற மாதிரி இருந்தது. அண்ட் ரேடியோவில் கமெண்ட்ரிக்கு லிசன் பண்ணிக்கிட்டே இருப்போம். கமெண்ட்ரியில் எப்போ தமிழ் கமெண்ட்ரி ஸ்விட்ச் ஆகுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஹிந்தியில் வரும். ஹிந்தி பெருசாக புரியாது. ஆனால் ஹிந்தி எழுத தெரியும், படிக்க தெரியும் எனக்கு அப்போ. ஆனால் ஹிந்தி எனக்கு புரியாது பெருசாக. ஹிந்தி முடிகிற வரலாம் வெயிட் பண்ணுவேன். இங்கிலீஷ் கமெண்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவேன். இங்கிலீஷ் கமெண்ட்ரி செம்மையாக இருக்கும். நீங்கள் அதை கேட்டு உள்வாங்க ஆரம்பிச்சோடனே உனக்கு லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இதனால் டெவலப் ஆகும். ஆமாம், இதே மாதிரி இப்போ என்னடா வெட்டியாக ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லலாம் எல்லாருமே திட்டுவாங்க. நான் நியூஸ் பேப்பரை திறந்தா ஸ்போர்ட்ஸ் கலம் தான் பார்ப்பேன் எடுத்து. அது நம்ம எல்லாரும் அதே மாதிரி சேனலில் பார்த்தாலும் கிரிக்கெட்டோ ஏதோ ஒன்று F1 ரேஸோ ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கோம். அந்த கமெண்ட்ரி தான் கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு சப்கான்ஷியஸாக ப்ராப்பராக நம்ம பேசுறதுக்கான அந்த உச்சரிப்புலாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். உண்மைதான். அதெல்லாம் நம்ம லேட்டர் பார்ட்டில் தான் நான் வந்து ஸ்கூலில் புக்கில் பார்க்குறேன். ஆனால் சில வார்த்தைகள்லாம் வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரிலையும் இந்த மாதிரி F1 ரேஸ் பார்க்கும்போதும் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டிராவிட் பேசுறதுலாம் பார்த்தா ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச உடனே இப்போ ஹர்ஷா போக்லேயும் டிராவிடும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் நல்லா பேசுவாங்க அந்த டைமில். கமெண்ட்ரியில் பார்த்தா டோனி கிரேக் நல்லா பேசுவார். டோனி கிரேக்கோட கமெண்ட்ரிக்காக உட்காந்துட்டு இருப்பேன், அவர் எப்போ வந்து பேசுவாருன்ட்டு. அப்புறம் டேவிட் லாய்டுன்ட்டு ஒருத்தர் இருப்பார், அவரோட இங்கிலீஷ் கிரிக்கெட்டர். அவர் பேசும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் குறிப்பாக வந்து அதுக்கப்புறம் லேட்டர் பார்ட்டில் ரவி சாஸ்திரியோட கமெண்ட்ரி நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் மாசாக தான் இருக்குது. ஆமாம், ஸ்ரீகாந்த்லாமும் அப்போ இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் நல்லா தான் பேசுவார். அவர் ரொம்ப இவங்களை விட ஃப்ரீக்வெண்ட்டாக வரமாட்டார், அவர் எப்போயா தான் வருவார். நவ்ஜோத் சிங் சித்து அவரோட கமெண்ட்ரி நல்லாயிருக்கும். இவங்க எல்லாருமே அடுத்து அப்படியே அந்த சேனலுக்குலாம் ஸ்விஃப்ட்டை அந்த பெரிய இது கடந்ததில்லை. அப்போ ஷிஃப்ட் ஆன உடனே என்னாச்சுன்னா சித்து வந்து NDTVயில் வந்து ஷோ பண்ண ஆரம்பித்தார். ஹர்ஷா போக்லே வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அப்போ தான் வந்தார், ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸில். அதுக்கு முன்னாடி பிபிசியில் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்லாம் மறக்கவே முடியாது. அதான் இப்போ எப்படி இருக்கு பாருங்களேன், ஃபிங்கர் டிப்பில் அந்த டேட்டா வர மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு நம்ம டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணனால தான். ஸோ இதுதான் இப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, தனியாக வந்து ஐவா ரேடியோ இருந்தது, அதை நாங்கள் யூஸ் பண்ணல. ஆனால் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிலிப்ஸில் வந்து எமர்ஜென்சி லேம்ப் இருக்கும்ல, அதுலேயே ரேடியோ உண்டு. ஆமாம் சரியா, அந்த ரேடியோ தான். ஏன்னா எமர்ஜென்சி லேம்பு நல்ல பேட்டரி அதிகமாக தாங்கணும் போது அதில் டேரக்ட் பவர்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் தான் AM FM லிசன் பண்ணுவேன், அதுலேயே ஆண்டனா இருக்கும். 2003 வரலும் AM ரிசீவ் ஆகும் நமக்கு. FM பெருசாக வராது. FM வந்து 2003 இருந்து தான் அதிகமாக வர ஆரம்பிச்சது. சூரியன் FM ஆரம்பிச்சாங்கல்ல, சூரியன் FM ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரேடியோ முடிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு FM இல்லை. சூரியன் FM வந்து நிஜமாவே, ஏன்னா அப்போ அது டேக்லைனே பயங்கர ஃபேமஸ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க 93.5 அப்படின்ட்டு. அது ஒரு புதுமையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆக்சுவலாக என்ன ட்விஸ்ட்னா 93.5 கிடையாது, அவங்க 105 பாயிண்ட் சம்திங் தான். ஆமாம், 105.8 இருந்தது. கரெக்டாக 105.8 தான் இருந்தது. 105.8 இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி 93.5க்கு மாற்றினாங்க. அது மாற்றினதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 93.5 தான். அப்போ ரெண்டே FM தான் இருந்தது, அந்த ரெயின்போ FM, சூரியன் FM இருந்தது. அதுக்கப்புறம் ரேடியோ மிர்ச்சி, FM கோல்டுன்னு வந்தது. அதுக்கப்புறம் அதான் நம்மள நிறைய FM கோல்டு எல்லாமே வந்து இந்த சைடு தான். நம்ம இந்த FM ரெயின்போ, FM கோல்டு கவர்மெண்ட் ஆல் இந்தியா ரேடியோவோடது தான் அது. ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த FM அப்போ வரும்போது எப்படி இருந்ததுன்னா, நார்மலாக டிவியில் ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி நான் டைமுக்கு லிசன் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் சின்ன தம்பி பெரிய தம்பிக்கு ஃபேனு. 9 to 10 போடுவாங்க. அது வந்து இது கடி
பிளேட் சங்கரோட அது வந்து 9 to 10 10 to 11 வந்து சின்ன தம்பி பெரிய தம்பி. ஸோ அது எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் ஆஃபீஸ் போகும்போது லிசன் பண்ணுறது, எங்கே போனால் எப்போ இருந்து பாரு காலேஜ் டேஸ்லையும் லிசன் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே சண்டே எங்கள் அப்பா சப்போஸ் வீட்டில் இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த 10 to 11 பார்த்தோன்னா எல்லாருமே எஃப்எம் லிசன் பண்ணுவோம். பிளேட் சங்கரோட ஷோ கூட போகும். அந்த ஷோ போகும்போது நான் எங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவேன். நான் ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆயிடுவேன். ரீச் ஆனதுக்கப்புறம் பின்னாடி கடைகளில் கேட்கும், சோஃபா கடை இருக்கும். சோஃபா கடை, முடி வெட்டுற கடை, டெய்லர் கடைலாம் இருக்கும். அவங்க எல்லாருமே ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணிடுவாங்க 3 கடையில் ஏதாவது. அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டு போகிறது கேட்கும். பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குன்ட்டு மிஸ்ஸு திட்டுவாங்க. எவனாவது பாட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருந்தால் வச்சு பொலிர்னு நடிப்பாங்க. வந்து என்னடா எஃப்எம் கேட்டு வந்து செம்ம நாஸ்டாலஜிக் ஃபீல்ரா. எனக்கும் வந்து நீ சொல்கிற மாதிரியே கடையில் இருக்கும், பட் இவ்வளோ லவுட் வைக்க மாட்டாங்க. ஆல்ரெடி பொலிர்னு விட்டுருப்பாங்க. லைட்டாக கேட்கும். ஆமாம் கேட்கும். நீ கிளாஸே பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கும்போது உனக்கு எஃப்எம் பாட்டு போகிறதெல்லாம் பின் ட்ராப் சைலன்ஸ்லாம் எந்த கிளாஸும் இருக்கிறது இல்லையாங்க. எந்த கிளாஸ்லேயே போயிட்டு மிஸ் வந்து சப்போஸ் ஒரு தடவை இப்படி பையெல்லாம் பிடிச்சி என்னடா பண்ணுற நீ இப்படி கேட்டாங்கன்னா உடனே அம்மா என்ன மிஸ் அடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. உடனே பேரண்ட்ஸ் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது, பையனை ஏன் நீங்க கை வைக்கிறீங்க. நிஜமாடா இப்ப நடந்துச்சுடா. நான் இப்ப வந்து என்னாச்சுன்னா, என் ஒய்ஃப் போய் பையனை கூப்பிட்டு வரும்போது சொல்றாங்க, ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கு, கண்ணை மூடிட்டு இருக்க சொன்னாங்களாம். பிரேயர் அப்ப என்ன பண்ண சொல்லுவாங்க, கொஞ்ச நேரமாவது கண்ணை மூடி இருங்களேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளை வந்து கண்ணை மூடாம அப்படியே இப்படி இப்படி பார்த்துட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடன்னு இருக்காங்க. 2-3 தடவை சொல்லி கேட்கல. ஏய் கண்ணை மூடி இப்படி இவ்வளோ இதுதான் பண்ணியிருக்காங்க. வீட்டில் போய் அந்த பிள்ளை சொல்லிட்டா. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பேரண்ட் வந்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் என் பொண்ணு அடிக்கலாம் அப்படின்னு. இவங்க பொண்ணு மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கண்ணே மூடலைங்க, நான் அடிக்கலைங்க, தட்டுறதா இருந்தாலும் இனிமேல் தட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னு பார்த்தா இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா வந்து ஸ்கூலுக்கு வராங்கன்னு வைங்க, முட்டுக்கு கீழே எங்கனாலும் அடிச்சு வெளுங்க அப்படின்வாங்க. ஐயோ சும்மாவே ஏதாவது அடிப்பாங்க, நீங்கள் வேற கோத்து விட்டு போகிறீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே நம்மளை ரீஃபைன் பண்ணலன்னா வேறு எங்கே ரீஃபைன் பண்ண போகிறாங்கன்றனால நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெளுத்துருங்கன்றுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, அதுக்கு நிறைய லாஜிக் இருக்குது. இதுக்கு பூமரில் நாங்கள் பேசியிருப்போம். ஏன்னா சிங்கிள் சைல்டு வச்சுருப்பாங்க, பொத்தி வளர்ப்பாங்க. மேலே லைட்டாக ஒரு முள்ளு கீறிடுச்சுன்னா ஏரியாவில் இருக்கிற எல்லா முள்ளையும் கொளுத்து அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க காரணம் என்னன்னா இதுதான். அப்போது இதுவே வந்து அப்போ யோசிச்சு பாரு, நம்ம அப்பா டைம்லலாம் வீட்டுக்கு 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. ஏன் காலில் அடிச்சு காலை உடச்சிட்டாங்களேங்க, அப்படியா சரி கட்டுப்பட்டு அப்படிப்பா அவ்வளோ. யோ உன் பையனை தான் காலில் அடிச்சிருக்காங்க, காலை உடச்சிட்டாங்களா. ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் என்னை வந்து ஒரு டீச்சர் வந்து த்ரெட்டு ஒழுங்காக கட்டலான்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே என்ன அடிச்சு ஃபிங்கர் ஃபுல்லாக பதிஞ்சிருச்சு. அது தப்புடா. ஓகே, ஃபிங்கர் ஃபுல்லாக பதிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன், அழுதுகிட்டு போயிட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு பேப்பர் கட்டிட்டு கொடுத்துட்டு போகிறேன், த்ரெட் வந்துருச்சு. 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அப்போ வந்து என்னன்னே தெரியாது. த்ரெட்டாச்சு கட்டியிருக்கேனேன்னு பார்க்கணும். சரி அவன் ஒழுங்காக கட்டலை, இன்னொரு ஒரு இது மட்டும் போட்டுருவோம் அப்படின்னு போட்டிருக்கலாம் அவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அடி என் கண்ணத்தில் போட்டாங்க. அதுக்கு அடுத்ததுலேருந்து நான் த்ரெட்டை ஒழுங்காக கட்டுறேன். கான்ஷியஸாக பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். ஆனால் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் சித்தி மட்டும் இருந்தாங்க. வந்தாங்க, ஏறுன்னு ஏறிட்டாங்க. டீச்சரை திட்டுறாங்க, நீ தான் அடிச்சே அப்படின்ட்டாங்க. நான் போய் நேராக பிரின்ஸிபல் கிட்டே கூப்பிட்டு போயிட்டேன். பிரின்ஸிபல் என்னன்னா ஷாக் ஆகிட்டு, என்னம்மா அப்படின்னாங்க. இல்லை பையன் கன்னத்தில் இப்படி அடிப்பாங்களா, யார் அந்த டீச்சர்னாங்க. அவங்க கரெக்டாக வந்து சைன் போட வந்தாங்க, பார்த்துட்டாங்க. ஒரே சண்டை திட்டு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை. ஆமாம் இல்லை இது எனக்கு சீரியஸாகவே 2-3 டைப்பாக அடிப்பாங்கடா. அதுவும் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அவங்க அடிச்சுட்டு ஃபிங்கர் பதிஞ்சிருச்சுன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போ அப்படின்னாங்க. நான் எழுதுகிட்டே இருக்கேன், ஆனாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். பக்கத்து வீட்டு பையனை என் கூட அனுப்புறாங்க. அவன் கூட யார் போவா, அவன் போங்க அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆமா தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை. எங்க சித்தி திட்டுறாங்க, பிரின்சிபல் கிட்ட பேசுறாங்க. அப்படியே ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இல்ல இது ரிஸ்க். இந்த மாதிரி லைட்டா நடந்துருந்தேன்னா இமேஜின் பண்ணி பாரு, காது பக்கமா இங்க தட்டிருச்சுன்னா என்ன பண்றது. அதனாலதான் வந்து அடிக்க கூடாது. அப்பாவும் அதே தான் பண்றாங்க, அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா இன்னும் கெட்டு போயிடுவானுங்க அவனுங்க. எங்க அப்பா வந்துட்டாருன்னா போதுங்க, நான் என்னன்னாலும் பண்ணுவேங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். பட் இது என்ன ஹைலைட்னா, மிஸ்டேக் நடந்தா தட்டி கேட்கணும். அப்போ கேட்கலன்னா பசங்களை இங்கே தட்டி கேட்கலன்னு வையன், நாளைக்கு வந்து ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்கான தட்டலா இருக்கு. இது வந்து ரொம்ப ரிஸ்கான தட்டலே, அதனால இது வேணாம், இந்த மாதிரி வேணாம். இல்ல ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீ கையை நீட்டு அப்படின்ட்டு சொல்லி ஸ்கேல் அடிக்கிறாங்க இப்படி. ஆமா, இல்லை நீ இங்கே அடிக்கிறாங்க, எங்க உனக்கு மசில் இதுவா இருக்கோ, எங்க அடிச்சா எந்த பிரச்சனையும் வராதுன்ற அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, சும்மா அங்கே நீ அடிக்கலாம். டீச்சரை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்தால் பசங்க வந்து பயப்படணும் உங்களை பார்த்து.
அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாமே தவிர நீங்க போயிட்டு ரொம்ப ஓவரா அடிச்சு பிடி சார் எப்படி தெரியுமா அடிப்பாரு, வெளுத்து வாங்குறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிடி சார்லாம் அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்க தெரியுமா? இல்ல இந்த நம்ம பேச ஆரம்பிச்சது எஃப்எம்னு வச்சுக்க, பட் இது வருவோம். என்னாச்சுன்னா இப்படி வச்சு ஒரு சிலர் அடிப்பாங்க, அது ரிஸ்க்டா. அப்படி வச்சு யாரும் அடிக்க கூடாது, சரியா? அடிக்கணும், இப்படி அடிக்கலாம். இதுவே வந்து என்னன்னா இங்க அடிக்க கூடாது, ஓவரா அடிப்பாங்க. இங்க அடிக்க கூடாது. சிலர்லாம் கையை இப்படி திருப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த இடத்துல அடிப்பாங்க. நான் மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டேன்ட்டு ஒருத்தன் வந்து ஸ்விங் தான் பண்ணா, இந்த சுண்டு விரல்ல பட்டுச்சு, வீங்கி இருக்கும், நல்லா வீங்கிடுச்சு. சம்மர் ரிஸ்க். என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு என்னாச்சுன்னு சொல்றேன் இதுக்கு தொடர்ந்து. அது வந்து மெயின். அவன் வந்து ராம் பிரசாத் வருவான் ஒரு வீடியோல. என்னாச்சுன்னா பட்டக்ஸ்ல அடிப்பாங்க, அதுல பிரச்சனையே எப்பயுமே இருக்காது. என்னது அந்த சைட் ட்ரம் ஸ்டிக் இருக்குல்ல, சைட் ட்ரம் ஸ்டிக் இருக்கும் பாத்திரிக்காடா, ட்ரம்ஸ் டீம்ல, அந்த பேண்ட் டீம்ல இருக்கும், அந்த ஸ்டிக் வச்சுப்பாரு பிடி வாத்தியாரு ஃபர்ஸ்ட். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா அவர் ஏன் பயப்படுறாருன்னு சொல்றேன். இதை வச்சு ஒரு இடத்துல அடிச்சிட்டோம், என் சரியான இம்பாக்ட் வலிக்கும். ஆனால் அந்த அடிச்சு பழுத்துருச்சிங்க, அப்படிலாம் இருக்காது. ஆனால் என்ன வேணா அவங்க ஒரு விசில் ரோப் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதை வச்சு அடிச்சா சில சமயம் சுருக்குன்னு விழுந்துரும். அதனால அதை வச்சு அடிக்க மாட்டாங்க, அதில் இருக்கிற ரோப் வச்சு அவ்வளோவா அடிக்க மாட்டாங்க. அது பத்திரமா அப்படியே பயத்துக்கு வச்சுப்பாங்க. இப்படி பட்டுன்னு பட்டாங்கன்னா ஏன் நம்ம சட்டையில் பட்டுச்சுன்னா சவுண்ட் வரும், பட்டுன்னு ஐயோ அப்படின்னு பயம் வந்துடும். பட் இந்த குச்சி வச்சு தான் பொதுவாக அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா செம்மையாக இருக்கும்டா, எங்கே ஈ காட்டு எங்கள் கை காட்டுன்னுவாங்க. ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணியிருக்கோமா, நெயில் கட் பண்ணியிருக்கோமான்னு, ஒயிட் ஷூ பிரஷ் பண்ணிருக்கோமா, செம ஹைலைட் எனக்கு. ஏன்னா இந்த காலத்துல யாரும் அதெல்லாம் பாக்குறா? இந்த காலத்துல பாக்குறாங்களா எனக்கு தெரியல, நான் கேக்குறேன். இந்த காலத்துல பாக்குற மாதிரி நீ கேள்விப்பட்ட எங்கேயாவது? தெரியல. நெயில்ஸ் வந்து தெரியும், நம்ம தான் ஆபீஸ் போயிட்டு இருக்கோமே. சரி, நம்மளும் வந்து இப்போ நெயில்ஸ் வந்து இப்படி காட்டும் போது என்ன ஆகும்னா வளர்ந்துருந்துன்னு தெரிஞ்சுன்னா போட்டு பொழந்துருவாங்க. நம்ம இப்போ வீக்லி ஒன்ஸ் வெட்டிடுவோம்னு வச்சுக்கோ. இப்படி திருப்பி பசங்களுக்கு வந்து அதே ஹேபிட்டை நம்ம நேச்சர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பசங்க ஏன் ஸ்கூல்ல போய் அடி வாங்க போறாங்க? கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் சண்டே வந்து நெயில் கட் பண்ணி விட்டுறணும். நெயில கட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறணும். இல்லை இது இது நிஜமாவே சமடா. இப்போ எஃப்எம்ல ஆரம்பிச்சு நம்ம இங்க வர காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, எஃப்எம் கேட்டுட்டு இருந்தனால தான் ஸ்கூல் ரிலேட் ஆகி அப்படியே போகுது. நம்ம டைவர்ட் ஆகி போயிருந்தாலும் இதுவும் ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீல் தான் வச்சுக்கோங்களேன். எல்லாமே நொஸ்டால்ஜிக் ஃபீல் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். மதுரை எதுக்கு ஃபேமஸ்? எல்லாத்துக்கும் ஃபேமஸ் தான். அந்த மாதிரி தான் பூமர் எதுக்குங்க ஃபேமஸ்? எல்லாத்துக்கும் ஃபேமஸ் தாங்க. ஒன்றுலடா, இப்போ நம்ம பாண்டே ஷோ போயிருந்தோம் இல்லையா, அவர் ஷோவில் என்னாச்சு, அவரோட கருத்து சொல்லிட்டு என்ன சொன்னாரு, அவரோட ஃபீலை சொல்லிட்டு இருந்தாரு. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வந்து ஆக்சுவலாக சுதந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமேஷ் ப்ரோ, நீங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி ப்ரோ ட்ராமா பண்ணீங்க? அது ஒரு பெரிய கதைங்க. முன்ன ஸ்கூலில் ட்ராமாஸ் நடக்கும் போயிருக்கேன். நான் படித்த ஸ்கூல்ஸில் வந்து ட்ராமா இருந்ததுனால விவேகானந்தா ஸ்கூல்லையும் நான் ட்ராமா பார்த்துருக்கேன், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதே சமயம் 11th 12th நான் ஹாஸ்டலில் இருந்தேன், அங்கேயும் நான் வந்து ட்ராமாலாம் பார்த்துருக்கேன். அது கல்ச்சுரல்ஸ் தான், ட்ராமா மாதிரி செம்மையாக நடக்கும். ஸோ இங்கே என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் ஏதாவது ஒரு ட்ராமா போயிருக்கேன்னா வேற சில ஸ்கூல்ஸோட ட்ராமா அந்த ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்ச பையன் படிக்கும்போது போயிருக்கேன். அந்த மாதிரி தான், ரொம்ப ரேரு. பட் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு காமேஷ் ப்ரோனால நாங்கள் 2 பேரும் ஒரு ட்ராமா போனோம். அது வந்து ஃபன் டே வித் பாண்டே அப்படிங்கிறது. ஸோ கான்செப்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் வந்து நம்ம காமேஷ் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா ஷோ, சரியா? ராமசாமி. ஆமாம். ஸோ அதனால் நாங்கள் போயிருந்தோமா, அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமருக்கு நடுவில் இது ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா ஷோவே ஒரு பூமர் தான், நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. அவரே என்ன சொல்லுவார் அந்த ஷோவில், ஆக்சுவலாக நாங்கள் இருக்கும்போது பத்திரிகைக்கு கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். பத்திரிகை சுதந்திரம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பாண்டே ஒரு பதில் சொல்கிறாரு. அதாவது ஆண்டவர் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர், இவர் குரோம்பேட்டை ஆண்டவர், அவர் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர், உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்கிறேன்ட்டு. அவர் சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம் இங்க இருக்கா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாண்டே சொல்றாரு. ஆமா, செமையா ரிலேட் பண்ணி ஃபன்னா இருந்தது, எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க ஜாலியா. ஏன்னா கமல் சொல்லுவாரு அந்த மாதிரி வந்து கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும் தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கமல் சொல்லி எப்பயுமே வந்து எங்காலு எல்லாரையுமே ஒரு தெளிவா நீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்னு. அதேதான் இப்ப வர நீ விஜய் சேதுபதி இல்ல தப்பிச்சுக்கின்ற இனிமே சரி ஏதோ அவர் தப்பிச்சுக்க பிக் பாஸ் அப்படி மாத்திட்டாரு போன சீசன்ல இருந்து. அதனால அவர் போயிடுறாரு, இனிமே விஜய் சேதுபதி தான். அப்போ விஜய் சேதுபதினா அவர் எப்படி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும், ஐயப்பா அப்படின்னு சொல்லி பண்ணுவார். ஸோ அதனால் நம்ம பார்ப்போம். சரி ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் வந்து இங்கேன்னு இல்லைங்க, இன்னும் நிறைய நாஸ்டாலஜிக்காக நிறைய இடத்துல கனெக்ட் ஆகுது. எப்படின்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நீ சரி ஊருக்கு நீ போவல. ஆமாம், ஊரில் பஞ்சாயத்து டிவி பார்த்தீங்களா? பஞ்சாயத்து டிவிலாம் ஊரில் இருந்திருக்கு. அதான் கேட்குறேன், பஞ்சாயத்து 90s இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அது அந்த பீரியட் தான். கடைசியாக எப்போ இருந்தது ஊரில் டிவி? கடைசியாக நான் வந்து புதுப்பாக்கத்தில் இங்கே நியர்பைலேயே நான் லாஸ்ட்டாக போய் பார்த்தது வந்து 96 97 அந்த டைம்ல 96 97. ஆமா, இங்கே புதுப்பாக்கத்திலே பஞ்சாயத்து டிவிலாம் இருந்தது. எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா 2006 to 2010 என்னோட கோல்டன் ஏரா. ஏன்னா காலேஜ் டைம் தான் ஊருக்கு போவேன்.
நம்ம கடையத்துக்கு தான். கடையத்துல இருந்தது அப்பயும். கடையத்துல இருந்தது. எங்க ஊர்ல சிவசைலநாதர் கோயில், அதான் சிவசைலநாதர் கோயிலுக்கு போறேன், அப்பா கூட போறேன். நான் எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப பழைய சிவன் கோயில் ஒண்ணுங்க இருக்குடா, சூப்பரா இருக்கும் ஆர்கிடெக்சர். சிவசைலம் நம்ம கடையத்துல இருந்து டிராவல் பண்ணி போனோம் கொஞ்சம் தூரம். அங்க போகும்போது என்ன ஆகுது, திடீர்னு ஒரு ஊருக்குள்ள போறோம். எப்படி இருக்குன்னா, எப்பயுமே பாரு ஒரு 20-30 வீடு ஒரு இடத்துல இருக்கும்டா, அதுல இருந்து கரெக்டா திரும்ப ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கேப்க்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி இருக்கும். ஊர்ல அப்படிதானே இருக்கும் கிராமத்துல. இளஞ்சி சைடு சொல்றியா நீ? அப்ப நீ ஆமா டுவர்ட்ஸ் திருநெல்வேலி வச்சுக்க, டுவர்ட்ஸ் திருநெல்வேலி சைடு போகும்போது என்ன ஆகுதுன்னா, போறோம் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ரோடு எப்படி இருக்குன்னா, அந்த பொசிஷன்ல ரோடு, அந்த ஏரியால ரோடு எப்படி இருக்குன்னா டைல் ரோடு மாதிரி இருக்கு. ஃபுல்லா ஆளுங்க திரும்ப இப்படி திரும்புறோம், அந்த ரோட்குள்ள இப்படி திரும்பும்போது ஃபுல்லா ஆளுங்க. என்னன்னு பார்த்தா காமனா ஒரு டிவி வச்சு எல்லாரும் பார்த்துட்டு என்ன டிவி ஓடிட்டு இருந்தது அப்ப? இது சிஆர்டி கேபிள் டிவி தான் போகுது. கேபிள் டிவி கூட இல்ல, டெக்கு போட்டு ஏதோ படம் போட்டு விட்டு டெக்கு போட்டு. இந்த டெக்கு போட்டு அப்படின்றது எனக்கு ஞாபகம் வருது. பாயிண்ட்டை கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணுவேன்னா, ஆனுவல் டேக்கு வந்து ஆனுவல் லீவுக்கு வந்து ஊருக்கு போவோம். ஊருக்கு போனால் எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுவார் அந்த டெக்கு பிளேயர், விசிஆர் பிளேயரை. அந்த விசிஆர்னு சொல்லுவாங்க. அது வந்து கட்டமாக ரெக்டாங்கிளாக இருக்கும். அந்த மெலிசா ஒரு நோட் டைரி மாதிரி இருக்கும். அதை இன்சர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ளே ஆகும். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உங்கள் வீட்லேயே யாராவது அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிருந்தால் அந்த விசிஆர் பிளேயரில் பார்க்குறதுக்கு இருக்கும். நம்ம வீட்டில் விசிஆர் இருக்கு, நம்ம வீட்டில் சிடி பிளேயர் இருக்கு, அப்புறம் சிடி பிளேயர்லேயே குட்டியா ஸ்க்ரீனோட இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இறக்கலாம். ஆமாம். இந்த விசிஆர் பிளேயரில் என்ன பண்ணுவோன்னா, கடையிலலாம் அப்போ விற்கும். இந்த கேசட் விற்கும், படமே விற்கும். நீங்கள் படம் வந்துட்டு ஒரு மாசத்துல வந்து 1 மாசமோ 3 மாசமோ வச்சுக்கோங்களேன், அந்த டைம் ஃப்ரேம்குள்ள படமே வந்துடும். இல்லை ஆடியோ வெர்ஷனாக கூட இருக்கும். கேசட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டேப் ரெக்கார்டரில் போட்டுட்டு பாட்டு வசனம் மாட்டு இப்போ ஓடிட்டு இருக்கோம். கடைகளில் இருக்கவங்க வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை மட்டும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுதான்டா இந்த மாதிரி படத்தோட எல்லாம் வந்துருமா, ஒளிச்சித்திரம். ஆமாம். ஸோ நான் லீவுக்கு போகிறப்ப கடைகளில் பக்கத்துலலாம் எல்லாம் இந்த மாதிரி ஆடியோ மட்டும் படத்தை லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விசிஆரை போட்டு வீட்டில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, அப்பப்போ வர படத்தை வாங்கிட்டு வந்து போடுவோம். ஒரு 3 மாதம் முன்னாடி வந்திருக்கும். அப்போ தான் அந்த படம்னு வச்சுக்கோங்க, ரஜினி படமோ பிரபுதேவா படமோ யாரதோ வந்திருக்கும், விஜய் படமோ ஏதோ ஒன்று வரும். நாங்கள் லீவுக்கு போகிறப்பெல்லாம் அந்த படத்தை வந்து வாங்கிட்டு வருவோம். இப்போ எப்படி திருட்டு விசிடின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி திருட்டு விசிஆர் அப்போ இருந்தது. ஒத்துக்கணும், அது தப்புன்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. இல்லை யாருக்குமே அது வந்து எப்படின்னா, அதுவும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தான் நினச்சாங்க. அது எப்படி வச்சிருப்பாங்கன்னு தெரியுமாடா? ஏன்னா ஃபாரின்ல இருந்து வரும்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங்கும் உண்டு, வந்து செக் பண்ணுவாங்க. கடையில் ஏதாவது திருட்டு கேசட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இவங்க திருட்டு கேசட் எங்கே வச்சிருப்பாங்கன்னா, கடை இருக்குல்ல, கடை வந்து இப்போ கடையில் இருக்கேன், இங்கேருந்து ஒரு 20 அடி 30 அடி தள்ளி என்ன இருக்கும்னா, குப்பை தொட்டி இருக்கும்ல, அதுக்குள்ளே இருக்கும். குப்பை தொட்டிக்குள்ளே இருக்கும். அதுக்கு மேலே பேப்பர் வேஸ்ட்லாம் இருக்கும். அதுக்குள்ளே அந்த கேசட்லாம் வச்சுருப்பாங்க. இது நான் எப்போ சொல்கிறேன்னா, அரௌண்ட் early 2002 அந்த டைம். அதுக்கப்புறம் வந்து சிடி ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த டெக் ரிலேட்டடாக இது ஒரு பக்கம் இருக்கலாம். நம்ம இந்த எஃப்எம்குள்ளே வருவோம். இந்த எஃப்எம்ல வந்து நீ குறிப்பாக என்ன ப்ரோக்ராம் கேட்போம் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாம். கால் பண்ணி எனக்கு இந்த பாட்டு வேணும், எஃப்எம்ல நான் வந்து பேசினது இல்ல. எஃப்எம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருக்காங்க. கால் பண்ணி பாட்டு வேணும், எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த பாட்டு வந்து அதுக்கு முன்னாடி யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, இல்ல நாங்க உங்களுக்கு வேற ஒரு நல்ல பாட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி வேற சொல்லுங்கன்னு கேட்பாங்க. வேற ஒரு பாட்டு அதிகமாச்சுன்னா நாங்களே போட்டுறோம், இல்லைன்னா நாங்க போட்டுறோம், என்ன பாட்டு வேணும் அப்படின்ட்டு நாங்களே எங்களோட செஷன்ல இருந்து பிளேலிஸ்ட்ல போட்டுருவோம் அப்படின்னுவாங்க. பட் ஆனா 1 ஹவருக்கு ஒரு தடவையாச்சும் ஏதாவது ஒரு பாட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நான் காலேஜ் அந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கும்போது என்னன்னா, காலையில எஃப்எம் கேட்டு போவேன் பஸ்ல. காலையில 2007 காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்போ 2008 கரெக்டா டாக்ஸி பாட்டு வந்து செம ஹிட்டு. ஆமா, காலையில காலேஜ் போறப்ப அந்த பாட்டு போகும். சாந்தனுவோட படத்துக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பாட்டு செம மேசிவ் ஹிட். டெய்லி எஃப்எம்ல வந்து கிட்டத்தட்ட 70 தடவை கிட்ட பிளே ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் ரெக்கார்ட் அந்த பாட்டுக்கு. 48ல இருந்து 70 தடவை பிளே ஆச்சு. நம்பர்ஸ் சரியா ஞாபகம் இல்ல. அப்போ எஃப்எம்ல எல்லாம் பிளே ஆனதுனால ஒரு நாள்ல அதிகமா பிளே பண்ணப்பட்ட பாட்டுன்னு அந்த பாட்டுக்கு ஒரு ரெக்கார்ட் இருந்தது. ஆமா. ஸோ அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க படமாக்கின விதத்தையே மாற்றி திரும்ப வேற ஒரு விதமா படமாக்குனாங்க. ஏன்னா பாட்டு செமையா ஹிட் ஆயிடுச்சு. மேசிவா ஹிட் ஆன படம் ஹிட் ஆயிருக்குமோ இல்லை, மேசிவா ஹிட் ஆன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக எடுத்து வச்சிருந்துருக்காங்க ஏற்கனவே.
அப்போ நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ரீஷூட் பண்ணதான் கேள்விப்பட்டேன். ஓ பாட்டை அந்த ரீஷூட் பாட்டை மட்டும் ரீஷூட் பண்ணாங்க. இல்லை பாட்டு பயங்கரமாக தான் இருக்கும், டான்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் நீ காலேஜுக்கு போகும்போது உன் காலேஜ் பஸ்ஸில் பாட்டு ஓடி இருக்கா? நான் எம்டிசியில் தான் போனேன். ஓ பையன். எனக்கு அதை விட கொடுமை என்னன்னா, நான் வீட்டில் இருந்து 1/4 மணி நேரம் நடந்து போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போவேன் தாம்பரத்துக்கு. தாம்பரத்துலேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி திரும்ப என்னோட காலேஜுக்கு இன்னொரு பஸ்ஸில் போவேன். எந்த காலேஜ்? அப்படியே இல்லைனாலும் இன்னொரு 2 பஸ் ஸ்ப்ளிட் ஆகி போகணும். பாரத் இன்ஜினியரிங் காலேஜ். 3 பஸ் நான் பாரத் யூனிவர்சிட்டி. பக்கத்துல தான் படிச்சேன். ஆனா இப்படி போய் அப்படி சுத்திக்கிட்டு போவேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு காலேஜ். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, அதுலயும் பயங்கரமான நாஸ்டாலஜிக் கணக்குலாம் உண்டுடா. நான் வந்து பெருங்குளத்தூர் வரைக்கும் போனேன், நீங்க போனேன். நான் ஜிகேஎம் பெருங்குளத்தூர் வரைக்கும் போனேன். நீ அடுத்த கார்டுக்கு போயிருக்கேன். நான் முன்னாடி இருக்க அதுக்கு முன்னாடி கார்டுல உனக்கு காலேஜ் இருந்திருக்கு, அதுக்கு அடுத்த கார்டுல எனக்கு காலேஜ் இருந்தது. என்ன கார்டுன்னு கூட சொல்ல முடியாது. நான் இருந்தது ஏரி பக்கத்துல சொல்லலாம். நான் இருந்த இடத்துல இது உண்டுடா, ஏர் ஸ்பேஸ் இதெல்லாம் உண்டுல்ல. அவங்க ஏர்ஃபோர்ஸோட இந்த எண்ட்ல இருந்தேன், நான் அந்த எண்ட்ல இருந்தேன். ஏர்ஃபோர்ஸுக்கு முன்னாடி இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸுக்கு பின்னாடி நான் இருக்கேங்க. அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இது சூரிய போர்ட்டில் பாத்தீங்களா, அந்த பேஸ் தான். ஸோ அதான் இப்போ என்னன்னா, அங்க எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது என்ன ரேகிங் என்னையும் ரேக் பண்ணாங்களா? போடு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நாங்கள் வந்து இதை நிறுத்துறோங்க, இந்த ஷோ இங்கே நிறுத்துறோம். அடுத்த எபிசோட்ல நாங்கள் ரேகிங்கோடையும் எஃப்எம் இன்னும் முடியலைங்க, எஃப்எம்முக்கு எண்டே கிடையாது, அதே மாதிரி தான் 2Gக்கும் எண்டே கிடையாது. நாங்கள் அடுத்த எபிசோட்ல பாருங்களேன், உங்களுக்கு ரேகிங்னா என்னன்றதை காட்டுறோம். செம ஃபன்னா இருக்கும். அது வந்து அது ஒரு தனி ஃபீலுங்க. நிறைய இடத்துல ரேகிங் இருக்கு. ரேகிங்க்கே 2 முகம் உண்டு. அந்த 2 முகம் என்னங்கிறது அந்த இருமுகத்தை நம்ம பார்ப்போம். ஓகேயா? எஃப்எம்ல யாரெல்லாம் ஸ்பெஷலா இருந்தாங்க, ஆமா, இந்த காலேஜ் நதிங் பட் நம்மால என்ன தெரியுமா சொல்றான், மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுவோம். அவன் என்ன தெரியுமா சொல்றான், டிஜே விஜே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தெரியும் சிவபர்ணி. பை பை. என்ன பை பைன்ட்டு அரசியலுக்கு போறாங்க பையன் வந்து அரசியல் சேனல் வருவாங்க பாருங்க. ஓகே, பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓட்டு போட்டுருங்க. பை.